ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெட் வெல்வெட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் மில்க் சாக்லேட் ஒரு 120 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அன்சால்டட் பட்டர் ஒரு 70 கிராம் எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஸ்மூத்தாக மெல்ட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நான் 2 எக் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 80 கிராம் பவுட்ரு பண்ண சுகரை இதுக்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா பவுட்ரு பண்ணி அதை வெயிட் போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. எனக்கு கரெக்டாக ஒரு அரை கப் கிடச்சிச்சு. அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாக்லேட் அண்ட் பட்டர் இருக்குல்ல, அதை இந்த பேட்டர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக்கு நமக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவை கிடையாது. அது இல்லாமலே இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ரெட் வெல்வெட் சொல்யூஷன் சேர்த்துக்கிறேன். சொல்யூஷன் இல்லாதவங்க ரெட் வெல்வெட்டுக்குன்ட்டு நீங்கள் ஜெல் கலர் வச்சுருப்பீங்கல்ல, அந்த கலரே போதும். அது சேர்த்துக்கிட்டாலே நமக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும். ஒரு 6 இன்ச் டின்னில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு இந்த பேட்டர் நான் அதில் சேர்த்துக்கிறேன். பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒரு 13 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 13 மினிட்ஸில் பேக் ஆகி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி க்ரிங்கிள் டாப்போட நமக்கு ரெட் வெல்வெட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். சாக்லேட் ப்ரௌனி பிடிக்காதவங்க இந்த கேக்கை ட்ரை பண்ணலாம். சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் டாபிக்ஸாக எது வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ப்ளெயினாக கூட நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக தான் இருக்கும். நான் இதுக்கு கூட நான் ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த கேக்கை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.